கர்த்தர் நல்லவர். நல்ல இந்த அருமையான கிருபை நிறைந்த காலை வேளையிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே அடியால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நற்செய்தி ஊழியத்தின் சார்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாட்கள் நம்ம எல்லாருக்கும் விசேஷமாக உலகம் முழுவதும் மனுமக்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காகப்பட்ட பாடுகளை நம்ம இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து வருகிறோம். அது நம்ம கண்டிப்பாக அதை நம்ம நினைவு கூறணும். அதற்கு நம்ம நல்லா கனப்படுத்தணும். அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை செலுத்தணும். ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாரம்பரியமாக இல்லாதபடி ஒவ்வொரு ஆண்டுகளிலும் நம்ம அதை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவன் நம்மை புது பலத்தினாலே புதிய கிருபையினாலே நம்மளை நிரப்புகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை நம்ம உட்கொண்டு பலனடைந்து நம்ம சாட்சிகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே நமக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுக்குறாரோ கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து உங்கள் எல்லாருடைய இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை பார்க்கிற எல்லா அருமை பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நிறைவான ஆவியை அனுப்பி பலப்படுத்துவார். என்னுடைய கருத்தில் ஒரே ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். உங்கள் கிருபை இல்லாமல் ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாதப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் ஒரு அடி கூட நடக்கக்கூடாது. ஆனால் இந்த நாளில் நீங்கள் தான் எங்களை சுமந்து வந்து எங்களை அருமையாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். காலை வேளையிலே உங்கள் கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். தேவாவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கும் ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பலமுள்ளதாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஒரு தகப்பனை அம்மாண்டவரே, நீர் வந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்னும் ஆழமாக ருசித்து உண்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக தேவ ஆவியானவர் ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் விசேஷமாக இது நம்ம பார்த்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்கள் குறித்து தியானிக்கக்கூடிய நாட்கள் இது. 40 நாட்கள், அநேக இடங்களில் 21 நாட்கள், இப்படியாக அநேக சபைகள், திருச்சபைகளில், ஆர்கனைசேஷன்கள், நல்ல ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், இன்னும் மனுமக்கள் மத்தியிலே தேவன் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு வருகிறார். ஆகவே இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்ம நல்ல ஒரு அபிஷேகத்தோடு, ஆண்டவரே நான் இந்த செய்தி கேட்கணும்ப்பா என்று சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது நிச்சயமாக தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த வேத புஸ்தகத்திலே சகரியா என்கிற புஸ்தகம், அதாவது பழைய ஏற்பாட்டில் சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த நாளிலே ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இவ்வளோ நல்ல ஆறுதலான வசனம் பார்த்தீங்களா? இந்த வசனம் ஆக்சுவலி இது இப்போ முன்னாடியே இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கடைசி இறுதி நாட்களில் என்னென்ன சம்பவிக்க போகுதோ அதுக்கு முன்பதாக ஜனங்கள், அந்த சொந்த ஜனங்கள் அவருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கலாம். பைபிளில் இந்த வசனங்களில் பார்க்கும்போது அந்த ஜனங்களை என்ன செய்கிறாங்க, அவருக்கு அந்த நாட்களில் ரதங்கள், குதிரைகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் தான் உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் சாதாரணமாக அதை நடைமுறைக்கு உபயோகப்படுத்துகிற காரியங்கள் கழுதைகள் தான். அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய இதில் ஊழியத்தின் நாட்களிலோ அவர் நிறைய காரியங்களை சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு இப்போ இது குருத்தோலை இது அந்த இயேசுவை அந்த கழுதையின் மேலே ஏற்றி பவனியாக வர்ற காரியங்கள், இதுகளுக்கு எல்லாமே அவங்க கழுதை குட்டி என்ன செய்கிறாங்க, உபயோகப்படுத்துகிறதை இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் சொல்லப்படுகிற வார்த்தையானது இது முன்னதாகவே தீர்க்க தரிசன வார்த்தையாக சகரியா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா காரியத்தையுமே இயேசு கிறிஸ்துவனுடைய
வருகை, அவருடைய இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் செய்த காரியங்கள், இன்னும் வரப்போகிற நாட்களில் காரியங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமான புஸ்தகங்களில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. எதுவுமே முன் அறிவிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக செய்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் அவர் இதை சீயோன் குமாரத்தியை நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், மிகவும் கலிகுறி, நீ ரொம்ப சந்தோஷமாக இரு, நீ எப்பவும் மகிழ்ச்சியாக இருன்றாரு. அப்போ எருசலேம் குமாரத்தியை கம்பீரி. ஏன் அப்படின்னா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படி வர்றாராம்? அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். அவர் நீதி உள்ளவர், அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு முன்பதாக தம்மை தாழ்த்துகிறவருன்னு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம கண்கூடாவே நம்ம பார்த்தோம். கடைசி சிலுவையின் மரண பரிந்து அவர் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவர் பூமியில் இறங்கி வந்தார். அதை நினைக்கும் போதே நம்ம உள்ளெல்லாம் அப்படியே என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும். என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், என் தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கின ஆண்டவர் இந்த பூமியில் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரே, என் கண்கள் திறக்கப்படாமல் போயிடுச்சோ என்று சொல்லி நாம் பரிதபிக்கக்கூடிய நிலைமைகளுக்கு போகாதபடிக்கு இந்த நாட்களில் எங்கும் சுவிசேஷத்தின் செய்தி நல்ல கம்பீரமாக என்ன செய்ய தொனிக்கப்பட்டு வருகிறது. கேட்கக்கூடிய பிள்ளைங்க, இன்னும் தங்கள் வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்தக்கூடிய பிள்ளைங்க அதை நிச்சயமாக அதை பிரயோஜனமாக்கி கொள்கிறாங்க. எத்தனை தெய்வ பிள்ளைங்க அதிகாலையில் நல்லா வாக் வித் ஜீசஸ் அருமையான சகம் மோன்சி அழகாக எடுக்கிறாங்க, பிறகு ராபின்சன் எடுக்கிறாங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்க அதிகாலையில் இருட்டோடையே எழும்பி தேவ சமூகத்தில் இவ்வளவு காரியங்களை எழுப்புதலுக்காக இது அனுப்புகிறாங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும். இந்த வசனம் என்னன்றதை நம்ம கொஞ்சம் தியானித்து இதற்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுப்பார். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாகுமானால் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் இருக்கும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைங்க, குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இன்னும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் விசேஷமாக யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுப்பார். அவர் பிறப்பே சமாதானம்தான். இந்த பூமியில் இருந்த நாள் அவர் செய்த அற்புதங்கள் 3 ஆண்டுகள் காலம் ஜனங்களுக்கு நன்மை செய்து எல்லாம் சுற்றி வந்தார். எல்லாம் சமாதானம்தான். எல்லாருடைய முடிவுள்ள அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன்னு சொல்கிறாரு. இவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்திங்களா, நமக்கு பேசுகிற ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சொல்கிறார், இப்போ இந்த வசனத்தை சொல்ல, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் இந்த ராஜா வர்றார். அவர் எப்படிப்பட்டவராம் பாருங்கள். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்கிற தேவன். இன்றைக்கி அநீதி நிறைந்த உலகம் இந்த உலகம். இன்றைக்கி அநீதி நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது இது அநீதி நிறைந்த உலகமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் ஒரு சில இடங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பின் பண்டிகை மற்ற எல்லா காரியங்களையும் நல்லா ஆசரிக்கிறாங்க. அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் எல்லா காரியங்களும் நடக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பயங்கரமான எதிர்ப்புகள், அதை செய்ய விடாமல் அதை செய்கிற பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி இவ்வளோ காரியங்களை நம்ம டெலிவிஷன் மூலமாக நடக்கிற சம்பவங்களை நம்ம கண்கூடாக பார்க்குறோமே. உக்ரைன் யுத்தத்தில் கடந்த நாளில் ஒரு நல்ல ஊழியக்காரர், பெரிய சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரர், அவருடைய வீட்டை இந்த ரஷ்யாவில் அந்த யுத்தத்தில் அவங்க குறி வைத்து க்ரௌன் வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டை அடிக்கிறாங்க. அந்த வீட்டை அடிக்கிறனால அந்த ஊழியக்காரரும் அவருக்கு அப்புறம் 5 பெண் குழந்தை அந்த இடத்துல சம்பவ இடத்துலையே மரித்து போகிறாங்க. ஆனால் அவங்க மனைவி பயங்கரமான காயத்தோடு கூட அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க போன வாரம். இன்னும் அதே மாதிரி இன்னும் போன மாதத்தில் நம்ம பார்த்தோம், ஆந்திர பிரதேசத்தில் ஒரு அருமையான தெய்வ மனுஷன், அவர் என்ன நடந்ததுன்னு அது அவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆனால் அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா, இது எந்த கொலையானாலும் சரி, எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி, நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த அவருடைய நல்ல ஒரு குணாதிசயங்களில் ஒன்று, ஏராளமான குணாதிசயங்கள் அதில் ஒன்று மன்னிக்கிறது.
அதை குறித்து நம்ம ஒரு நாள் வர மெசேஜ்களில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு அவர் நீதி உள்ளவர். உங்களுக்கும் எனக்கும் உலகம் எப்படி என்ன அநீதிகள் செய்தாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார். யுத்தம் செய்து முடிச்சிட்டார். சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். அவர் நீதி உள்ளவர், கட்டாயம் நீதி செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும் அவர் நீதி செய்கிற வரைக்கும். லூக்கா 18ஆம் அதிகாரம் எனக்கு அடிக்கடி பேசும். அங்கே ஒரு ஏழை விதவை என்ன பண்ணுறா, அந்த ஒரு நியாயாதிபதி இடத்துல நான் ரட்சிக்கப்படல, அவன் இயேசு ஏற்றுக்கொள்ளலை, அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா அவரை கெஞ்சிரா, ஐயா எனக்கு ஒரு நீதி செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறா, கெஞ்சிரா. அவன் பார்க்குறான், இந்த பொண்ணு நான் கர்த்தருக்கு பயப்படுறவனா இல்லை, ஆனால் இந்த பொண்ணு அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணுதே, அதுக்காகவாவது நான் இவளுக்கு ஏதாவது என்ன செய்யணும், உதவி செய்யணும் என்று சொல்லி அவளை என்ன செய்கிறாரு, அந்த பொண்ணுக்கு நியாயம் செய்கிறதை பார்க்கணும், நீதி செய்கிறதை பார்க்குறோம். உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக தேவன் நீதி செய்வார். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் உங்களுடைய உபத்திரவங்களை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை ஆண்டுகள் நீங்கள் சகித்து கொண்டு இருக்கிறீங்க? காசு வாங்குறாங்க நிறையா. அவங்க ரெண்டு பக்கமும் காசு வாங்க, இந்த கேஸுக்கும் இந்த பார்ட்டிகிட்டையும் வாங்குவாங்க, அந்த பார்ட்டிகிட்டையும் வாங்க. கடைசியில் அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஜனங்கள் பணம் செலவு பண்ணால் தான் மிச்சம், அநீதியான காரியங்கள். அதே போல் ஜட்ஜுகளே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஜட்ஜுகள் வாங்கிட்டு அந்த கேஸை அப்படியே திருப்பிடுவாங்க, அநீதியான காரியங்கள். ஆனால் தேவன் நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள தேவன். அவர் நிச்சயமாக பொறுமையோடு காத்துருங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இந்த வருஷத்தில் இதே நாட்களில், இதே மாதத்தில், இதே நாளில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் ரட்சிக்கிறவர். அவர் ரட்சிக்கிறவர் என்றால் என்னன்னா, அவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்முடைய வறுமையிலிருந்தும் நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் நம்மளை என்ன செய்கிறார், விடுதலை ஆக்கி விடுகிறவர். நமக்கு எல்லாம் நம்ம கொஞ்ச காலம்தான், இந்த உபத்திரவம் இந்த பாடம் எல்லாமே கொஞ்ச காலம். இந்த வழியாக தான் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். அதனால் அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுமக்களையும் அவர் நேசிக்கிறார். எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, அவர் பாவத்தை மட்டும்தான் வெறுக்கிறாரே தவிர அவர் பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய கருத்தில், அப்பா நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை ஆண்டவரே நான் இவ்வளோ பாவம் செய்திருக்கிறேனே, என்ன நீங்கள் மன்னிப்பீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக மன்னிப்பார். அவரை விசுவாசித்து அவரை நேசித்து அவருடைய சமூகத்தில் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து நான் இனி இந்த பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்ம ரட்சிக்கிற ஆண்டவராய் இயேசு நிச்சயமாக உதவி செய்வார். இதை நம்ம இந்த பண்டிகை நாட்களில் ஒரு பாரம்பரியமான குருத்தோலை ஞாயிறாகவோ ஒரு ஓசன்னா பாடி ஏதோ கடமைக்காக எல்லோரும் பாடுறாங்க நம்மளும் போகிறோன்ற மாதிரி இல்லாமல் என் வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என் கணவருடைய, என் மனைவியுடைய, எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் என் தேவன் எனக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கிருபைக்கு நம்ம இன்றைக்கு ஆண்டோடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் உங்களை ரட்சிக்கிற தேவன். அது மட்டும் இல்லை, தாழ்மை உள்ளவர். அவர் ஏன் தாழ்மை உள்ளவர்னு சொல்கிறோம்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வந்தாராம். இந்த நாட்களில் நிறைய பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களே பாருங்களேன், அப்பா அம்மா படிக்கலை அப்படின்னா இந்த பிள்ளைங்க படித்து வரும்போது அந்த அப்பா அம்மா கூட நடந்து போகிறதுக்கே அவங்க வெட்கப்படுறாங்க. அந்த தாழ்மை வரல. சில பிள்ளைங்க தான் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் நேசிக்கிறாங்க. அந்த தாய் தகப்பனுடைய நிலைமைகளெல்லாம் உணர்ந்து அவங்கள கனப்படுத்துகிறாங்க. ஆனால் சில பிள்ளைங்க என்ன செய்யுங்க, ஸ்கூலுக்கு வராத, நீ இந்த மாதிரி வராத, அப்படி வராத, இந்த மாதிரி இது பண்ணாத, எல்லோரும் காரில் வர்றாங்க, எல்லோரும் அதில் வர்றாங்க, இப்படின்னு அந்த தாய் தகப்பனை அவங்க துக்கப்படுத்துகிறதே நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை. அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியத்தில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் அந்த தாய் தகப்பனை இல்லைன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, அற்பமாக நினச்சி பேசுகிறது. அதே நேரத்தில் கீழ்ப்படுகிறது கிடையாது. தாழ்மை என்றாலே கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர் நல்ல அருமையாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கீழ்ப்படிதல் 7 வகையான கீழ்ப்படிதல் இருக்குது வேதத்தில். தேவனுக்கு முதலாவது நம்மை படைத்த தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியணும். மனைவியானவள் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். சபையில் மூப்பர்களுக்கு சபை பிள்ளைகள் கீழ்ப்படியணும். மேய்ப்பருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். வேலைக்காரர்கள் தங்கள் எஜமாட்டிகளுக்கு கீழ்ப்படியணும். அத்தாரிட்டிகள், நம்ம அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு, நாம் எல்லாருமே ஜனங்கள் எல்லோரும் எப்பேற்பட்ட பணக்காரர்களாக இருந்தாலும் படித்தவர்கள் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள், கவர்மெண்ட் சட்டத்திட்டங்கள் அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இப்படி 7 வகையான கீழ்ப்படிதல், அதுதான் தாழ்மை.
முட்டிட்டு நிற்கக்கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த செய்தியின் மூலம் சொல்வதுக்கு ஆவியானவர் எனக்கு ஏவுகிறார். 10 லட்சம் 50 லட்சம்னு நமக்கு 1 லட்சம் எத்தனையோ கோடியிலெல்லாம் வீடு கட்டுறோம். ஆனால் டேக்ஸ் கட்டுறதுன்னு வரும்போது டேக்ஸ் கவர்மெண்ட்டில் போடுறாங்க எல்லாமே. இப்போல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டாங்க. எல்லா டேக்ஸும், வாட்டர் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எல்லாத்துக்கும் டேக்ஸ் தான். ஆனால் அந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம ஒழுங்காக கட்டுறோமா? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னா தேவன் நமக்கு இப்படி வச்சுருக்கிற இவங்க எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர்களாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே தேவனால் நியமிக்கப்பட்டவங்க. ஸோ அப்போ அவங்க அவங்க எல்லாத்தையும் ஆலோசித்து செயல்பட்டு அதுகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, செயல்பட்டு வைக்கும்போது நமக்கு நிச்சயமாக நம்ம அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும், அதை கட்டி தான் ஆகணும். 50 லட்சம் 1 கோடி அல்லது நமக்கு அவ்வளோ பணங்களை கொடுத்து நிலம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு உதவி செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் அப்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை கடந்து வர தேவன் உதவி செய்கிறார். அதனால தான் இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தது. நாங்கள் வெளிநாட்டில் இருந்த சமயம் நாங்கள் ஒரு இடத்துல ஒரு வீடு கட்ட தேவன் உதவி செய்தார். ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, அந்த டேக்ஸ் கட்டுற விஷயத்தில் வரும்போது இதனுடைய பணம் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுமோ அதில் பாதிக்கு கீழே அதை குறைச்சிட்டு டேக்ஸையும் குறைக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம இவ்வளோ பணம் நம்ம லோன் எடுத்து நம்ம இந்த வீட்டை கட்டியிருக்கோம், இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ டேக்ஸுன்னு நமக்கு இருக்குது, இதில் என்னை கள்ள கையெழுத்து போட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, அது அப்படி தான் எல்லாருமே செய்வாங்க, அப்படி தான் எல்லோரும் செய்வாங்க. ஆனால் தேவன் என்னோட இருக்கிறாரு. உள்ளதென்று இல்லைன்னு சொல்லணும். இப்போ 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு அல்ல 50 லட்சத்துக்கு நம்ம வீடு கட்டுறோன்னா அதனுடைய டேக்ஸ் எவ்வளவோ நமக்கு எவ்வளோ வருதோ அதை நம்ம நியாயமானபடி அதை கட்டிட்டோம்னா நமக்கு என்ன அனாவசிய செலவுகள் எதுவும் வராது. நம்ம தேவனுக்கு முன்பதாக தைரியமாக நிற்கலாம். ஸோ அப்போ இன்றைக்கு அவர் தாழ்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்தார், எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சார். அப்படி தான் அவரை சோதிக்கிறாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கலாமான்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாங்க, ஆட்களை விட்டு அவரை சோதிக்கிறாங்க. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாணயத்தை கேட்குறாரு. அந்த ரோம் கவர்மெண்ட்டில் உள்ள நாணயத்தை கேட்குறாரு. கேட்டு அதை போடும்போது அது முன்பகுதி பின்பகுதியெல்லாம் காட்டுறாரு, இது என்னன்னு. அப்போ இது ராயனுடையது. அப்போ ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கன்னு அவ்வளோ அழகாக ஞானமாக பதில் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாட்களில் ஆராதித்து வணங்கி வர்றோம். நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில்ப்பா இந்த குருத்தோலை ஞாயிறில் சும்மா ஏதோ பாரம்பரியமாக எல்லோரும் குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர், அவ்வளோ முடிஞ்சுது, அன்றைக்கியோடு முடிஞ்சுது. அது மாதிரி அந்த மற்ற ஜனங்கள் பார்க்குறாங்களே, புறஜாதி மக்கள், இது என்ன அவங்க கொண்டாடுறாங்க, இதனுடைய ஆழமான அர்த்தம் இதுதான். அவர் நீதி உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். அந்த குருத்தோலை எப்படி சாஃப்டாக இருக்குதோ அது மாதிரி அவர் சார்ந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறாராம். ஏன் அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு ஒரு குதிரை கொண்டு வாங்க, இல்லைனா ஒரு ரதம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாமே. ஆனால் அவர் அந்த நாட்களில் அவங்க என்ன உபயோகப்படுத்தினாங்களோ, ஜனங்கள் அவங்க என்ன இது பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அமைச்சிக்கிட்டார். ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களையும் படைத்தவர். இந்த நாள் ஆண்டோடைய கருத்தில் அப்பா அந்த தாழ்மை எனக்கு வரட்டும். அந்த தாழ்மை எத்தனை காரியங்கள் பாருங்கள். சில பிள்ளைங்க வீட்டில் அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எதுவும் வண்டி வாங்கணுன்னா, உண்மையே சொல்கிறேன், இது ப்ராக்டிக்கலாக எங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள். எங்களுடைய கண் முன்பதாக நடக்கிறது என்ன தெரியுமா, பெற்றோர் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, வேலை செய்து எப்படியோ சாப்பாடு கிடைக்குது. இந்த பையங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கும், இந்த பெண்மணிகளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க, அவங்க பைக் வாங்க, என்ன பைக் வாங்க, இப்போல்லாம் என்ன நிலமும் பைக் வந்திருக்குது. 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் இப்படி வந்திருக்கு. இவங்க தன்னுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள் வாங்க மாட்டாங்க. எல்லோரும் நம்மளை பார்த்து என்ன செய்யணும், ஓ இவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும், பெருமை. தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, என்னுடைய நிலைமைக்கு, என்னுடைய சக்திக்கு எனக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இன்றைக்கு நான் என்னை தாழ்மைப்படுத்தி எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்பதாக, உமக்கு முன்பதாக ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் நான் தாழ்மையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். நிச்சயமாக தேவன் உங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைங்க நீங்கள் யாராகிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா, இன்றைக்கு அந்த தாழ்மைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய நாமம் பூமி எங்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. இயேசுங்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உயர்த்தப்படவே இல்லை. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம்.
இப்போ இன்றைக்கு நம்ம அந்த நாமத்தை நம்ம என்ன செய்வோம், தரித்து கொண்டு ஓசன்னா குருத்தோலை, அது எவ்வளோ சாந்தமானது, அமைதியானது, அது எவ்வளோ தன்னை தாழ்த்தினது. எந்த வண்டியில் ஆனாலும் சரி, எந்த வாழ்க்கையானாலும் சரி, எளிமையான வாழ்க்கை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தாழ்மை இருக்கட்டும், ஒரு உண்மை இருக்கட்டும், ஒரு நீதி இருக்கட்டும். என் வாழ்க்கையில் இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அதுதான் ஒரு உண்மையான குருத்தோலை பண்டிகை. இது குறித்து நிறைய இருக்குது. ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அந்த ஓசன்னா என்கிறதுக்கு இப்போது ரட்சியும் என்று அர்த்தமாம். மாறனாதா, கர்த்தர் வருகிறார். இந்த ஓசன்னாவுக்கு இப்போ ரட்சியும். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா எல்லாரும்? நம்ம ஒரு முறை ரட்சிக்கப்பட்டிருப்போம், அல்லனா ஒரு முறை இயேசு அறிந்திருப்போம், அதுக்கப்புறம் அது மறந்தே போயிருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், வேதனை, கண்ணீர், வியாதி, இதெல்லாம் ஏன்னும் மாறலைன்னா இன்னும் நம்ம என்ன செய்யலை, அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை, முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கலை. அந்த ரட்சிப்பு நம்ம வீட்டுக்குள்ளே இன்னும் வரல. இன்னும் நம்ம அவருக்கு முன்பதாக நம்மளை தாழ்மைப்படுத்தலை. இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, சிலுவையின் மரண புரிந்து உங்களை தாழ்த்துனீங்களே, இன்றைக்கு நான் என்ன உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறேன் இந்த பண்டிகை நாளில். ஆமாம் ஆண்டவரே, நானும் எத்தனையோ நாள் உபவாசம் பண்ணுறேன், இவ்வளவு காரியங்களை செய்து பார்க்குறேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதுதான் தாழ்மை, அதுதான் ஒரு நல்ல ரட்சிப்பு, அதுதான் தேவன் செய்கிற கிரியைகள். அதில் இன்றைக்கு நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கண்களை மூடிக்கொள்ளலாமா? ஒப்பு கொடுப்போம். இருதயத்தை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஓசன்னா பாடுவோம்னு நம்ம பாட போகிறோம். அந்த வாரத்தில் செய்ய போகிறாங்க. நிறைய இடங்களில் இன்னும் நல்லா கிராண்டாலாம் செய்வாங்க. ஆனால் நம்ம உள்ளத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோட, அப்பா எனக்காக கண்ணிலிருந்து கண்ணீர் இல்லைங்க, ரத்தம் வரணும். நம்ம கண்ணிலிருந்து ரத்தம் வரணும். சும்மா நீலி கண்ணீரெல்லாம் வடிக்கக்கூடாது, ரத்த கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவரே, எனக்காக இந்த பூமியில் வந்தீங்களே, என் பிள்ளைங்க கஞ்சாவுக்கும் குடிக்கும் போதைக்கும் நிறைய பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்க என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தீங்களேப்பா. இன்றைக்கி என்னை தாழ்த்துக்கிறேன் ராஜா. இந்த பண்டிகை நாட்கள் எனக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை கொடுக்கட்டும், ஒரு சமாதானத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லுவோம். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த மகத்தான உடைய கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமாண்டவரே, எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள், அதன் மத்தியிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவங்க செய்கிற காரியங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த அபிஷேகத்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊட்டுங்க. ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே உங்கள் வசனத்தினால் நிரப்புவீராக, உமது ஆவியினால் நிரப்புவீராக. ஆமாண்ட, நீ நீதி உள்ளவர், நீ ரட்சிக்கிறவர், நீ தாழ்மை உள்ளவர். உன்னதத்தில் வருகிற ஆமாண்டவரே, ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒசன்னா என்று சொல்லி எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் பாடி மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.